Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து ஆனில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க இந்த வீடியோ நம்ம சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து Alight அப்ளிகேஷன் தேவை. அதோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ட்ரோஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுற புக் மாப் தான் ஷேர் ப்ரெஸ் ரெண்டு நான் வந்து கீ டிஸ்பிளே இருப்பேன். நீங்கள் டெவலப் பண்ணி ஷேர் ஆப்ஷனில் நீங்கள் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் நீங்கள் இங்கே ப்ளஸ் சைன் பார்த்தாலும் ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மாப் ஷேர் ப்ரெசென்ட் ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பனா ஒரு 4 ஷேக் அப் தந்துருப்பேன். இதுக்கான நான் ஷேக் அப் இந்த லேயர் செட் பண்ணேன். மேலே ஷேக் அப் 2 நான் மென்ஷன் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து லேயர் செட் பண்ணி கிளிக் பண்ணினா மேலே எஃபெக்ட்னோட நம்பர் தந்திருப்பேன். ஏன்னா இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தந்திருப்பேன். அதனால் உங்களுக்கு இதுக்கான இமேஜ் எதுவும் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகாது. பேக் வந்துங்க. புக் மாப் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து நான் வந்து கீ டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் சைஸ் ஸ்டார்டில் வச்சுன்னு இங்கே ஆடியோ ஆப்ஷன் ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ கிளிக் பண்ணி வியூவால் கொடுத்தீங்கன்னா சாங்கில் போனீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆகிடும். நீங்கள் சைடில் ப்ளஸ் சைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 13:29 வச்சு கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் லிரிக்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டில் வர இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து 4th எஃபெக்ட் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கரெக்டாக 6:06 எஃபெக்ட் நான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 எஃபெக்ட் இருக்கும். இது வந்து வேறு மாதிரி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் புக்குமா இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போய் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 8:05 இமேஜ் ஆட் பண்ணணும். ப்ளஸ் சைஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் மேலே இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி 5th ஒன்றா ஃபில் கம்பல்சரி வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏரா கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனில் இங்கே தேர்ட் ஒன்று கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். 3 ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நாங்கள் கீழே இங்கே எப்படி ஷோ பண்ணோம் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த பீட் கூட நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். இமேஜில் ஆட் பண்ணி ஷேக் அப் ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷேக் அப் ஆட் பண்ணோம். அது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சொல்கிறேன் எப்படி நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு. இது பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புக் மார்க் வச்சுங்க. புக் மார்க் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி 5th ஒன்றா ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபுல்லாக செட் ஆகிடும். செட் ஆனால் நெக்ஸ்ட் ஏரா கிளிக் பண்ணுங்கள். ஏரா கிளிக் பண்ணி இங்கே லேயர் கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் கட் பண்ணிங்க. கட் பண்ணின்னு இங்கே கரெக்டாக சென்டராக வச்சுங்க. சென்டராக வச்சு நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎம்ஜின்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஊற்றுங்க. எக்ஸ்போர்ட் சேவ் ஊற்றுங்க. க்ளோஸ் ஊற்றுங்க. இப்போ இந்த லேயர் டிலீட் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த லேயர் இருக்கும். கரெக்டாக இங்கே இந்த 2 லேயரும் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகுது. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் இதுக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகும். கரெக்டாக நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ப்ளஸ் சைன் இருக்கும். ப்ளஸ் சைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக இந்த 2 லேயருக்கு மட்டும் இது மாதிரி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணணும். இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். உங்கள் பாருங்கள் கரெக்டாக கீழே பாருங்கள். இமேஜ் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் 1,2 அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் கட் பண்ணி இந்த ஃபஸ்ட் லேயர் செகண்ட் எஃபெக்ட் கட் பண்ணி இந்த செகண்ட் லேயரில் ஆட் பண்ணி இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் 3 ஃபஸ்ட் எஃபெக்ட் 3 செகண்ட் எஃபெக்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து லைன் ஆட் பண்ணி ஆகணும். இல்லை இப்படி பார்க்கலாம். பேக் வாங்க. இப்போ ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கா இந்த லேயர் தான் பாருங்கள். மேலே எஃபெக்ட் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த கரெக்டாக இங்கே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண 8:1 ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 8:16 டெசிஷன் வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து கரெக்டாக இங்கே 1,2 இது வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். 3 நெக்ஸ்ட் தான் ஃபஸ்ட் எஃபெக்ட். திருப்பி இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி திரும்பி வந்து நெக்ஸ்ட் இந்த லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டபுள் புக் மார்க் வர வரையும் நீங்கள் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஆகணும். கரெக்டாக 25:10 வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக இது ஆட் பண்ணி வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுறதா இருக்கும். பேக் வாங்க. நீங்கள் அதே மாதிரி அங்கே செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்து செகண்ட் எஃபெக்ட் கரெக்டாக நீங்கள் வந்து அங்கே கேப் இடத்துல செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே எஃபெக்ட் 3 மென்ஷன் பண்ணிப்போம். நீங்கள் அந்த எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25:17 கரெக்டாக இப்போ அங்கே பாருங்க கீழே வந்து 3 மென்ஷன் பண்ணேன். கரெக்டாக இப்போ மேலே இருக்கிற செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவ்வளோதான். இப்போ இங்கே கரெக்டாக இந்த எங்கள் தேர்ட் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 பாருங்கள். நெக்ஸ்ட் 3 1,2 அங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்து கரெக்டாக ஃபஸ்ட் எஃபெக்ட், இது நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எஃபெக்ட். 3 ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட். இது மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி மேலே இங்கே செட்டிங்ஸ் முதல்ல ஷேர் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் ஆகி செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.